ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கப்பி ப்ரீடிங் பற்றி அந்த வீடியோ இருக்க போது ஃபஸ்ட் எடுத்தே வந்து பார்த்திங்கன்னா கப்பி ப்ரீடிங்கிறது ரொம்ப 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 ஒரு ஈஸியான ப்ரீடிங் தாங்க. அது வந்து ரொம்ப சிரமமான வேலையில் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எடுத்தே வந்து பார்த்திங்கன்னா கப்பி வந்து எத்தனை நாளைக்கு இருக்கா குட்டி போடுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். 45 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கப்பி குட்டி போடும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைம்னு சொல்லுவோம், இந்த மே டு ஆகஸ்ட் வரைக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 18 நாளுக்கு இருக்க கூட குட்டி போடும். சம் வெரைட்டிஸ் கப்பீஸு மாலி அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ குட்டி போட்ட உடனே என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்போம். குட்டி போட்ட உடனே குட்டி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. இது குயிடம் போய் நம்ம வாங்கியிருந்தோம் சொல்லி போட்டுப்போம். இன்றைக்கி கரெக்டாக குட்டி போட்டுருச்சு. பட் என்னன்னா அந்த குட்டி வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுக்காட்டி உங்களுக்கு குட்டி போட்டதுக்கான அறிகுறியே தெரியாதுங்க. ஏன்னா மீனுங்களே சாப்பிட்ரும். ஸோ நம்மளுக்கே வந்து இப்போ எந்த மீன் குட்டி போடுன்னு தெரியல, இல்லாட்டி கூட தனியாக பிரித்து வச்சுருவேன். ஏதோ ஒரு மீன் குட்டி போடுது, பட் இருந்தாலும் நம்ம குட்டி இது பண்ண முடியல. ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது ப்ரோ, வேறு ஏதாவது சிம்பிளான டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்லாம் உள்ள விட்டு ப்ரீட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க, காலனி ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஈஸியாக கிடைக்கும். என்னென்னா ஒரு 10 பேர் உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து குட்டி எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குட்டி கிடைக்கிறது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா குட்டிங்க சாப்பிடாது மீனுங்க, ஓகேங்களா. அது என்னென்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா மீனுங்க வந்து சுத்தமாக சாப்பிடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதிகமாகும். அதாவது ப்ரொடக்ஷனுங்கிற பாருங்க, குட்டியினுடைய எண்ணிக்கை, ஸோ அந்த பெருசு குட்டி போகிற எண்ணிக்கை எல்லாமே அதிகமாகும். அதுக்கு என்னென்னா இப்படி ப்ரீட் பண்ணும்போது என்னென்னா ஒரு மினிமம் ஒரு 10 பேர் 15 பேராக சொல்ல விட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா தான் அந்த குட்டியினுடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். குட்டி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டிங்களும் சேர்ந்து வளரும், பெருசுங்களும் சேர்ந்து வளரும். பட் குட்டிங்களும் தனியாக எடுத்து வளர்த்துனா சீக்கிரமாக வளர்த்திடலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ப்ரீடிங் சொல்லுவாங்க, காலனி ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரீடிங். ஸோ மாஸ் ப்ரீடிங்கிறது என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா ஒரு 50 பேர் உள்ள விட்டு ப்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த 50 பேர் இந்த மாதிரிலாம் உள்ள விட்டு ப்ரீட் பண்ணும்போது என்னென்னா டெய்லி குட்டிகளை கலெக்ட் பண்ணணும். டெய்லியும் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, டெய்லியுமே குட்டி வருமா அப்படிங்கன்னா கம்பல்சரி டெய்லியுமே குட்டி கலெக்ட் பண்ணலாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாஸ் ப்ரீடிங்கிறது ஒரு 50 பேர் உள்ள விட்டு ப்ரீட் பண்ணுறது. இதில் என்னன்னா டெய்லியுமே குட்டியை கலெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஸோ அடியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லியும் பாருங்கள். பட் இந்த குட்டிகள் டெய்லியும் கலெக்ட் பண்ணாட்டி என்ன ஆகுனா மீனிங்ல சாப்பிட்ரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. டெய்லி குட்டி கலெக்ட் பண்ணுறதுக்குன்னா இந்த இடம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரீடிங்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீடிங் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி 3 விதமாக இருக்குங்க. உங்களுக்கு எது ப்ரோ ஈஸியானது, எனக்கு எது ப்ரோ ஈஸியானதுன்னா அந்த காலனி ப்ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 பேர் 15 பேர் உள்ளே விட்டுட்டு நீங்கள் பாட்டு குட்டியை கண்டுக்கவே வேணாம், ஈஸியாக வளர்ந்துடும் அது பாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரீடிங் வந்து ரொம்ப 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 ஈஸியானது, ஓகேங்களா. ஸோ அதே இந்த 1 பேர் 2 பேர்லாம் வாங்கிட்டு ப்ரீட் பண்ணலாமே ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னா அதுவும் ஈஸி தாங்க. பட் என்னன்னா அந்த 1 பேர் 2 பேருங்கிறது நீங்கள் குட்டி போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் குட்டி போகிறது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குட்டி காணாமல் போயிடும். நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க, ப்ரோ எனக்கு குட்டியே போட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா குட்டி போடுங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. குட்டி இருக்கிறதுக்கான அடையாளமே சம்டைம்ஸ் தெரியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இது பண்ணணும். நிறையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே இருக்குது குட்டி போட்டுரும். பட் ஆனால் நான் பார்க்க மாட்டேன், அது வந்து குட்டி போட்டிருக்கானே எனக்கும் தெரியாது. குட்டிங்களை சாப்பிட்ரும். சில மீனுங்க வந்து வயிறு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் குட்டி போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, சில பேர் ப்ரோ நான் செக் பண்ணுறேன் ப்ரோ வயிறுலாம் அப்படியே தான் ப்ரோ இருக்குது அப்படின்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அதே மாதிரி குட்டி போடும்போது என்னென்னா கொஞ்சம் ட்ரை வார்ம்ஸ் இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்னென்னா மீனுங்களும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதேமாதிரி குட்டி போட்டதுக்கப்புறம் மேலே தூக்கி தனியாக தூக்கி வச்சுட்டு ஒரு 10 நாள் கேப் விட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப மீனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட உடனே மீன் இறக்குற பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ கப்பி ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் நார்மலாக ப்ரீட் பண்ணுறது, குரூப் ப்ரீடிங்கு, அப்புறம் மாஸ் ப்ரீடிங். இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்களே செப்பரேட் பண்ணி பிரித்து ப்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக இதுதான். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சின்ன சின்ன இது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நீங்கள் எது ப்ரோ ஈஸின்னு சொல்லுவீங்கன்னா அப்படின்னா மினிமம் ஒரு 5 பேர் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா குட்டி அதுவாக போட்டு அதுவாக காப்பாற்றிக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் 4-5 பீஸ் உள்ளே இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ இந்த குட்டி போடுறது கூட ஈஸிங்க. குட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் முக்கியம். ஏன்னா அந்த குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.